சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வந்த முதல்வன் படம் பார்த்திருப்போம். அதுல அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு நாள் முதல்வரா இருந்து பல சாதனைகள் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நமக்கு ஒரு முதல்வர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பல பேர் விஜய் அவர்களுக்கு ஓட் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சி, இப்ப வரப்போற இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றது தமிழர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியோ, இல்ல வளர்ச்சி அப்படின்றதே இருக்க போறதில்ல அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. நீங்க கேட்கலாம், இப்ப கூட அவங்க பல திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. வந்த முதல் நாளே 200 யூனிட் ஃப்ரீன்றத அமல்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடம் பக்கத்துல, கோவில்கள் பக்கத்துல இருக்கிற கடைகள மதுக்கடைகள் எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நல்ல திட்டமா தெரியுதே! அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு ஒன் மேன் ஷோ, அதாவது ஒன் டே ஷோ மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இது நிரந்தரமானதா இல்லையான்றது நமக்கு காலம் தான் பதில் சொல்லணும். இது ஏன் நம்ப வந்து ஒரு தீர்க்கமா நம்புறோம், இவர்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்க போறதில்ல அப்படின்றத வந்து ஏன் நம்புறோம், இவர்களுடைய ஆட்சியில நமக்கு வளர்ச்சி இருக்க போறதில்லன்றத ஏன் நம்ப சொல்றோம் அப்படின்றத இந்த காணொளியில தெளிவா பார்ப்போம் வாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பண்றாரு இல்லைங்களா? இது எல்லாமே இவரு தான் மொத பண்றாரா அப்படின்னா கிடையாது. இவரு வெள்ளை அறிக்கை குடுக்குறேன் அப்படின்னு சொன்னது கூட இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லயும் குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த ஆட்சியிலயும் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? நீங்க இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றது. அது கிட்டத்தட்ட யார் சொல்லிக் குடுத்தாலும் அவங்க அத அப்படியே அ டிஎம்கேவ பார்த்து அப்படியே எக்ஸாக்ட்டா காப்பி அடிச்சு, டிஎம்கேவோட ஒரு படி மேல போய் அவங்க செய்றாங்க அவ்வளோதான். இலவசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும், டிஎம்கே 2000 அப்படின்ற இடத்துல இவங்க 2500 கொஞ்சம் தூக்கலா, கொஞ்சம் கூடுதலா குடுக்குறது. டிஎம்கே வந்து 2021 தேர்தல்ல எப்படி வின் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஆன்டி பிஜேபின்ற ஒரு கான்செப்ட்ட கிரியேட் பண்றாங்க. ஒரு ஒரு கருத்தியல உருவாக்குறாங்க. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்றாங்க. அத வச்சு அவங்க 2021ல வந்து ஆட்சிய பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 சீட்டுக்கு மேல அ இவங்க அலோன், அதாவது டிஎம்கே அலோன் ஜெயிக்கிறாங்க. அவங்க கூட்டணியா சேர்ந்து 159 சீட்டு வின் பண்றாங்க. அந்த மாரி இருந்தது இல்லையா? இப்போ விஜய் அவர்கள வச்சு அதே மாரி ஒரு கான்செப்ட். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னா, இங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அவங்க 2021ல எங்க பார்த்தாலும் வந்து ஸ்டாலின் அவர்கள். அந்த சைட்ல திரும்புனா ஸ்டாலின் அவர்கள், மேல பார்த்தா ஸ்டாலின் அவர்கள், கரும்பு காட்டுக்குள்ள எட்டி பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள்ன்ற மாரி, எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவ போட்டு ஒரு ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள வச்சு அவர்கள விட அதிகமா இவங்க ப்ரமோட் பண்றாங்க. அவர் வராரு, சைக்கிள் ஓட்டுறாரு, நடக்குறாரு, அழுவுறாருன்னு பல வீடியோக்கள், பல ப புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. அந்த மாரி இவங்க பண்ணி, இப்போ இவங்களும் ஆட்சிக்கு வராங்க. பட் அவங்களாவது ஒரு 120 சீட்டுக்கு மேல வின் பண்ணி வந்தாங்க. பட் இவங்க ஸ்டில் அந்த மெஜாரிட்டி இல்லாம தான் அவங்க வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவங்க வந்த கொஞ்ச நாள் முதல் நாளே வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு போட்டதா இருக்கட்டும். மதுக்கடைகள வந்து மூடுறோம். பள்ளிக்கூடங்க பக்கத்துலயும் இதுல காலேஜஸ் அதே மாரி கோயில்கள், இது பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாத்தையுமே வந்து மூடுறோம் அப்படின்ற மாரி அவங்க சொன்னதா இருக்கட்டும். இது எல்லாமே நீங்க அதே மாரி டிஎம்கே உடைய முதல் 100 நாள் அவங்க பண்ண அந்த வேலைகள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேமா இருக்கும். டிஎம்கே வந்த அந்த டைம்ல 2021ல வரும்போது சரி, முதல் 100 நாட்கள் அதாவது ஒரு 2, 3 மாசம் தொடர்ந்து பார்த்தீங்க, அவங்க ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி மாரியே தான் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அந்த 2021 பீரியட்ல தான் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சது, தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்ச காலகட்டம் அதெல்லாம். ஆனா ஓட்டு அரசியல்னு வரும்பொழுது டிஎம்கேவுக்கு வந்து ஆதரவு குடுத்துட்டு இருந்தேன். அப்படி இருந்த டைம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 2, 3 மாசம் பார்க்கும்பொழுது, உண்மையிலேயே நல்லாச்சுப்பா அப்படின்ற மாரிலாம் தோணுச்சு. ஆனா காலம் போக போக தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்க ஆட்சியில என்னலாம் நடந்தது. 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆச்சு. அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அ பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கஞ்சா அடிக்கிறதும், குடிக்கிறதும், அப்புறம் அருவாள் எடுத்துன்னு போயிட்டு சக மாணவர்கள் கூட சண்டை போடுறது, இந்த மாதிரியான பல சம்பவங்கள் இவங்களுடைய ஆட்சியில நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்சி எப்படி இருக்குன்றத வந்து முதல் ஒரு 2, 3 மாசத்த மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணிறக்கூடாது அப்படின்றது 2021ல அதாவது ஜெயிச்சு வந்த டிஎம்கே கிட்ட நாம கத்துக்கிட்ட பாடம். அதே தான் நம்ம இங்கேயும் சொல்றோம். இவர்கள் செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்கள பார்த்துட்டு உடனடியா இவங்க நல்லாட்சின்னு சொல்லி நம்பி, நம்ம இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போயிடக்கூடாது. தொடர்ந்து கவனிக்கணும். முதல் 2, 3 மாதங்கள் இவங்க வந்து இவங்க மேல நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் வந்தாலும் சரி, எடுத்த உடனே நல்ல பேர் வந்துருச்சுன்னு முழுசா நம்பிடவும் வேணாம். கெட்ட பேர் வந்துருச்சேன்னு முழுசா எதிர்த்துடவும் வேணாம். வெயிட் பண்ணி ஒரு 3, 4 மாசம் பார்த்து, அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையிலேயே இவங்களுடைய ஆட்சிய வந்து நம்ம கணிக்க முடியும். இது நல்ல ஆட்சியா இல்லையான்றது. ஆனா நம்ப முழுக்க முழுக்க நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்டின்னா, இவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி வரப்போறதில்ல அப்டின்றது தான் நம்மளுடைய பார்வை. அது ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒ மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நார்மலாவே வந்து ஒருத்தன் வந்து 10,000 சம்பாதிக்கிறான்னா, அவனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஒருத்தன் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறான் அப்படின்றப்போ, அவனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அப்போ ஒரு தனிப்பட்ட நபரோ, இல்ல ஒரு குடும்பமோ, அவங்களுடைய சம்பாதனை அப்படின்றது வந்து அதிகரிக்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதிகரிச்சுட்டே தான் போகும். இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில சரி, நம்ப என்ன குறையா பார்க்குறோம் அப்படின்னா, பொருளாதாரம் வளருது. நாட்டுடைய வருமானம் வளருது. அதுக்கேத்த மாரி மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் வளருது. அந்த எதிர்பார்ப்புகள அவங்க பூர்த்தி செய்யல அப்படின்றது தான் இங்க குறை. பொருளாதாரம் வளருதுன்றத இடத்துல நம்ப டிஎம்கேவ ஆதரிக்கிறோம். ஆனா பொருளாதாரம் வளரும் பொழுது, மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யாத இடத்துல தான் டிஎம்கே இருந்தாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. இப்ப அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2024ல இருந்து 25 காலகட்டத்தில தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 9% கிட்ட 9% கிராஸ் பண்ணியே போயிடுச்சு. இப்ப 2025லேருந்து 26 அந்த டைம் பீரியட்ல தமிழ்நாட்டுடைய பெர்சன்டேஜ் அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10% இருக்கு. அப்படி அதே இந்த கடந்த 2, 3 வருடங்களாவே தொடர்ந்து வளர்ச்சியிலேயே இருந்த தமிழ்நாடு, ஆனா நீங்க கடன்னு பார்க்கும்போது கடன் இருக்கு. ஆனா இந்த நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருப்போம். கடன் வாங்குறது பெருசு இல்ல. ஆனா அந்த கடன நம்மளால அடைக்க முடியுமா இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது இன்னும் இதுல குறிப்பா உங்களுக்கு புரியிற மாரி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாலும், மாச சம்பளம் 50,000 தான். ஆனா அவனுடைய செலவு அப்படின்றது ஒரு 30, 35,000 ஒரு 40,000 அந்த மாரி இருந்தா, ஒரு 10,000மாவது அவங்க ஃபேமிலிக்குன்னு சேவ் பண்ண முடியுதுல்ல. அதே மாரி, அதே ஃபேமிலி 50,000 மொத்தமா அவங்க சம்பாதிச்சுட்டு, ஆனா அவங்க மொத்த ஃபேமிலி செலவு மட்டுமே 60,000த்துக்கு மேல போகுது. அப்டின்னா, அது எந்த மாரியான சூழ்நிலைய அவங்க ஃபேமிலில உருவாக்கும்? அவங்க குடும்பம் எந்த நிலைமையில இருக்கும் அப்டின்றத சிந்திச்சு பாருங்க. அதே தான் ஒரு நாட்டுக்கும். நம்ப எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறோமோ, நம்மளுடைய செலவு, நம்ப வாங்கக்கூடிய கடன் மொத்தமா எல்லாமே சேர்ந்து அந்த சம்பாதனைக்கு உள்ள இருக்கணும். நம்மளுடைய வருமானத்துக்கு உள்ள இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுடைய வருமானம் அப்டின்றது வந்து கிட்டத்தட்ட 35,00,000 கோடி. நம்ம தமிழ்நாட்டுடைய சொத்து மதிப்பு அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இதுக்குள்ள தான் நம்மளுடைய கடன், நம்ம மக்களுக்கு செலவு பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி, டிஎம்கே ஆட்சியிலும் நம்ம கொஞ்சம் பொழைக்க முடியும். நமக்கான வளர்ச்சி அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஆனா விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்திருக்க திட்டங்கள், சில வல்லுனர்களுடைய சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஃப்ரீபீஸ் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? சில நலத்திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இது எல்லாத்துலயுமே குறிப்பா இந்த மாணவர்களுக்கும், பெண்களுக்கும் அவர்கள் அறிவிச்சத மட்டுமே நீங்க கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 19,00,000 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து அந்த அளவுக்கு போக வேணாம். ஒரு குறைந்தபட்சம் அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு 10,00,000 கோடிக்கு மேல செலவாகும்னு தெரியும். ஒரு 10லருந்து 15,00,000 கோடி செலவாகுது அப்படின்ற அந்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து செலவாகுது அப்படின்னு வச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானம் பார்க்குறோம் 35,00,000 கோடி. அதுல ஒரு 10,00,000 கோடி, 15,00,000 கோடி போயிடுச்சுன்னா, மீதி இருக்கிறது எவ்வளோ? ஒரு 20,00,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 20,00,000 கோடியில நமக்குடைய கடன் மட்டுமே 10,00,000 கோடி. அப்ப மீதி இருக்கிறது 10,00,000 கோடி தான். இதுல பள்ளி பள்ளி, கல்லூரிகள் இதற்கான வளர்ச்சிக்கு எங்க பணம் ஒதுக்கப்படும்? ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான பணம் எங்க ஒதுக்கப்படும்? இப்ப இந்த மாரி நெறைய மக்கள் தேவைகளுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் ஒதுக்கப்படும்? எவ்வளவு ஒதுக்கப்படும்? அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ இவங்க சொல்லலாம். 35,00,000 கோடின்றது இந்த 5 வருஷம் அப்படியேவா இருக்கும்? 2024, 26லலாம் நீங்க வளர்ச்சி இருக்குல்ல, அதே வளர்ச்சிய நாங்களும் கொண்டாருவோம் அப்படின்னா, எதன் அடிப்படையில கொண்டாருவீங்க? அதுக்கான திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இவங்க இன்னும் இவங்களுடைய ஆட்சியிலேயே வந்து ன் நிலையா நிக்குமா இல்லையான்றதே இவங்க இன்னும் முடிவு பண்ணல. இதிலேயே இவங்களுக்கு பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறப்போ, இவங்க இன்னும் ஆட்சியில வந்து ஆட்சி கட்டில்ல அவங்கவங்க பொறுப்புக்கு அவங்க வந்து நிலையா உட்காரணும். அங்க இருக்கிற பிரச்சனைகள அனலைஸ் பண்ணணும். அதுக்கான திட்டங்கள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிய பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த 5 வருஷம்ன்றது போதுமானதா இருக்குமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அதனால தான் நாங்க திரும்பவும் சொல்றோம். இவர்கள் வந்து இவர்கள் கொண்டு வந்த அந்த வாக்குறுதியை நிறைவேத்துனாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய நலன பத்தி அவங்க கண்டுக்கலன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனும் வரப்போறதில்ல. தமிழ்நாடு கடனிலயும், இன்னும் மக்களுடைய வருமானமும் குறைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்கு. சரி இப்போ, நான் என்னுடைய வாக்குறுதிய நிறைவேத்தல. எனக்கு தமிழ்நாட்டோட மக்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க வாக்குறுதிய நிறைவேத்தாதப்போ என்னாகும்? டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இவ்ளோ பேசுனீங்களே, ஏன் உங்களுடைய வாக்குறுதிய உங்களால நிறைவேத்த முடியல? அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அவர்களையும் சரி, அந்த கட்சியையும் சரி மொத்தமா முடிச்சு விடுறதுக்கான வேலைய ஆரம்பிப்பாங்க.
விஜய் அவர்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேத்தணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்த பார்க்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ண தான் அவரு தேர்ந்தெடுக்க முடியும். இது 2ல எத தேர்ந்தெடுத்தாலும், வாக்குறுதி பக்கம் அவரு போனாரு அப்படின்னா, தமிழ்நாடு காலியாயிடும். தமிழ்நாடு வேணும்னு சொல்லி அவரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா, அவரு கட்சி காலியாயிடும். அவரும் காலியாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப இந்த மாரி இருக்கு. சரி இத 2யும் சமாளிக்கலாம்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இவங்க மொத்தமா எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா நலத்திட்டங்களையும் வந்து அறிவிப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதாவது தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டாந்துட்டு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. பாதி பேத்துக்கு மேல எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, நாங்க வந்து திட்டத்த கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த திட்டப்படி அதுல இருக்கிற பலன்கள அனுபவிக்க மக்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி, பாதியா அந்த நலத்திட்டங்கள வந்து குறைக்கிறதுக்கான செலவுகள குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இதுவும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் எலக்ஷன்ல பேக் ஃபயர் ஆகறதுக்கான வாய்ப்பும் அதிகமா தான் இருக்கு. ஸோ எந்த வகையில நீங்க எடுத்து பார்த்தாலும், இவங்க வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு திட்டம் இவங்க கிட்ட இல்ல அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்படி எந்த திட்டமும் இல்லாம இவங்க உள்ள போகும்போது, அடுத்தடுத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா பாதிக்கப்படும். அதாவது வளர்ச்சி இல்லாம போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இத குறைக்கணும். குறைஞ்சபட்சம் கடனாவது அதிகமா இல்லாம விஜய் அவர்கள் பார்த்துக்கணும். அதுக்கு இவர்களுடைய வாக்குறுதிகள் இவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இத முழுசா அவங்க நிறைவேத்தாம இருந்தா தான் கடன குறைக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, முதல்ல இவங்க தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு வழி செய்யணும். அதுக்கப்புறம் தான் வந்து கடன பத்தி அதாவது கடன் வாங்குறத பத்தியும் சரி, இவர்களுடைய வாக்குறுதிய நிறைவேத்துறத பத்தியும் சரி, அவங்க யோசிக்கணும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல, இது கண்டிப்பா நாம எதிர்பார்க்கிற மாரி ஒரு நல்ல ஆட்சியா அமையாது. பார்ப்போம். இவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்சிய குடுக்க போறாங்க அப்படின்றது இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிரும். எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு, தமிழர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது முன்னேறும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்போம்.